hand of God which came upon Elijah shall come upon you. You will not run after anything, you will run ahead. With me to book of 1 Samuel chapter 16 verses from 14. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினது. கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி, கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. அவனை கலங்க பண்ணி கொண்டது போதும். The spirit of the Lord departed from Saul. Saul was a man who did possess the spirit of God. தேவனுடைய ஆவியாகிய பரிசுத்த ஆவியை பெற்றவனாயிருந்த சவுலை குறித்து என்னுடைய வேதம் சொல்லுகிறது. அவனுக்குள் இருந்தது. போச்சுன்னா இருந்ததுன்னு அர்த்தமா இல்லையா? இருந்தது. போகிற நேரம் வருகிற வரைக்கும் அது இருக்கும். சவுலுக்குள் கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தார் என்பதற்கு வசனம் ஆதாரம். சில வேளையில் நம்ம நினைக்கிறோம் சவுல் அப்படி பண்ணிட்டான், தாவீதையே குத்த போனான், தாவீதையே கொலை பண்ண போனான்னு. இதெல்லாம் எப்போ நடந்ததுன்னா ஆவி போன பிறகு. ஆவி இருந்த பொழுது அவன் தீர்க்க தரிசனம் உரைத்தான். சாமுவேலை விட்டு போகும்படி சவுல் திரும்பின பொழுது கர்த்தர் சவுலுக்கு வேற இருதயத்தை கொடுத்தார் என்று 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 1 Samuel chapter 10 and verse 9 says, when Saul returned from Samuel, God gave Saul a new heart. Samuel anointed him with oil and sent him back. As Saul went from Samuel in Ramah, Bible says he prophesied. அவன் நம்மிலே ஒருத்தனாயிட்டான். தீர்க்கதரிசிகளிலே சவுலும் ஒருத்தன் என்று சொல்லுகிற அளவுக்கு சவுல் ஆவியினால் நிறைந்தவனாயிருந்தான். பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதீர்கள். Grieve not the Holy Spirit. பரிசுத்தாவியை அவித்து போடாதிருங்கள். Quench not the Holy Spirit. பரிசுத்தாவி உள்ளே வருவார். Is almighty, third person in Trinity. But you know one thing, we can grieve him. பரிசுத்தாவியை துக்கப்படுத்த முடியும். ஆனால் தான் பைபிள் சொல்லுது, grieve not the Holy Spirit. பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதிருங்கள். சவுல் பரிசுத்தாவியை துக்கப்படுத்தினான். Quench not the Holy Spirit. பரிசுத்தாவியை அவித்து போடாதிருங்கள். அவித்து போடுறது என்ன தெரியுமா? அழிச்சு போடுறது. இருக்கிறவன் அப்படியே கொன்னு போடுறது. பரிசுத்தாவியை கொல்ல முடியுமா? நமக்குள்ளே கொல்ல முடியும். ஏன்னா நமக்குள்ளே சில பவரை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பரிசுத்தாவியோட பெரிய பவர் இல்லை அது. ஆனால் பரிசுத்தாவி துக்கப்படுத்தக்கூடிய ஒரு மாம்சம், மாம்ச சிந்தை, மாம்ச செயல். பரிசுத்தாவி அவித்து போடுகிற ஒரு மாம்சம், மாம்ச சிந்தை, மாம்ச செயல். We can grieve the Holy Spirit even though he is third person in Trinity. We can quench the Holy Spirit even though he is third person in the triune God. Is God. Holy Spirit is God. பரிசுத்த ஆவி நான் அதிகமாக சொல்ல மாட்டேன். பரிசுத்த ஆவியானவர்.
முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் பரிசுத்த ஆவின்னு சொல்லாதீங்க. பரிசுத்த ஆவியானவர். It's not spirit, it's a personality. He is a personality. God the Father is a personality. God the Son is a personality. God the Holy Spirit is a personality. Therefore, call him with due respect. பரிசுத்த ஆவி அல்ல, அசுத்தாவியும் ஆவிதான், அது இதுன்னு சொல்கிறோம். பரிசுத்தாவி ஆவின்னு சொல்லி அது பரிசுத்தாவி வந்துடுச்சா? பரிசுத்தாவி வந்ததும் ஜனங்க அபிஷேகம் பெற்றாங்களா? இல்லைங்க, பரிசுத்தாவியானவர் வந்தார். இஸ் காட். கிவ் டியூ ரெஸ்பெக்ட் டு த ஹோலி ஸ்பிரிட். சரி, இப்போ இந்த பரிசுத்த ஆவியானவரை இவன் துக்கப்படுத்தி 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 அப்படியே அவித்து போடுறான். ஒரு காலகட்டம் வந்த உடனே பரிசுத்த ஆவியானவர் போய்விட்டார். The Holy Spirit departed. Ladies and gentlemen, believers in Jesus Christ, you are proudly saying that you are filled with the Holy Spirit. I appreciate. You are anointed. I recognize. உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறதை நான் ஒத்துக்கொள்ளுகிறேன், அதை பாராட்டுகிறேன், மெச்சிக்கொள்ளுகிறேன். ஆனால் காத்துக்கொள்ளுங்கள். இயேசுக்கு சொன்னார், என்னை பற்றி நீ என்ன வேணா பேசினா கூட நான் மன்னிச்சுடுவேன்டா. ஆனால் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் பேசப்படுகிற பாவம் மன்னிக்கப்படவே படாது. எஸ், the words that you speak against the Holy Spirit shall not be forgiven. Be careful. Because he grieved, Saul grieved the Holy Spirit. Because again and again Saul grieved the Holy Spirit quenched and he departed. ஆவியானவர் வெளியே போகிறார். போவாரா? நிறைய பேர் நினச்சிருக்காங்க வந்துட்டா போகவே மாட்டாருங்க. யாருங்க சொன்னது? வந்துட்டா போக மாட்டார்னு கேரண்டியே அது சவுல பாருங்க. வந்தார். ஆணித்தரமான உண்மை, சத்தியம். வசனம் சொல்லுது வந்தார்னு. இருந்தார்னு வசனம் சொல்லுது. அதே வசனம் சொல்லுது போயிட்டார். அதனால ஜாக்கிரதை. விசுவாசியே, தேவ ஜனமே, பரிசுத்தாவி எனக்குள் இருக்கிறார் என்று சொல்லுகிற தேவனுடைய ஜனமே, பரிசுத்தாவி இருக்கிறது சந்தோஷம். ஆனால் துக்கப்படுத்தி அவித்து போட்டு அவரை வெளியே அனுப்பிடாதீங்க. It can go. It can happen. அப்படி போனா அவனுக்கு ஐயோ, அவனுக்கு அதை விட கேவலமான ஒரு மனுஷனை விட்டு பரிசுத்த ஆவியானவர் வெளியே போனா ஏற்படுகிற இழிவான அனுபவத்தை விட இழிவானது வேறு எதுவுமே இருக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் சால். அதுக்கப்புறம் பாருங்களேன், பரிசுத்த ஆவியானவர் போனதும் நிறைய நடக்குது. அதில் ஒன்று என்ன சொல்லுது? தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. ஆவி சவுலை விட்டு நீங்கினார். I thank God for that word, நீங்கினார். நீங்கிச்சுன்னா போட்டுக்குது, நீங்கி போச்சுன்னா போட்டுக்குது. நீங்கினார் அப்படின்னால புரியுதுல, அவர். ஆக பரிசுத்தாவி அல்ல, பரிசுத்தாவி ஆனவர். நீங்கிடுச்சல்ல, நீங்கினார். இப்போ கர்த்தரால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தார். அப்படி எப்படி இருந்தது? What a beautiful translation, man. I thank God for Tamil. இந்த தமிழ்ல சிலது இருக்கு பாருங்க. இரு போட்டா மரியாதை, இன்னு போட்டா மரியாதை குறைவு. இரும் இன்னும் போட்டா உயிர் இருக்குது, தூன்னு போட்டா தூ அப்படி போயிடும். கலக்கி கொண்டு இருந்தது அப்படின்னா அதான் ஆவி. அசுத்த ஆவி, கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி அவனுக்குள்ள வந்தது. இப்போ ஒரு கேள்வி கேட்கலாம். டாக்டர் ஜான் சாலமன், கர்த்தர் போய் ஒரு அசுத்தாவி அனுப்புவாரா? Will God send evil spirit? God is not the owner for these spirits. ஆவிகளெல்லாம் வச்சு மேய்ச்சிக்கிட்டு இந்த ஆவி அங்கே போ, இந்த ஆவி இங்கே போ, இதை பண்ணுறதுக்கா ஆண்டவர் இருக்காரு.
இது சுடுகாட்டில் மந்திரவாதி இருக்கான் பாருங்க, அவனா ராத்திரியில் கோழியை வெட்டி ரத்தத்தை ஊற்றி, ஆட்டை வெட்டி ரத்தத்தை ஊற்றி, மனுஷனை வெட்டி ரத்தத்தை ஊற்றி, ஆவி என்ன பண்ணுவான், நீ இங்கே போ அங்கே போன்னு அனுப்பிட்டு இருப்பான். இந்த வேலை கர்த்தருடைய வேலை அல்ல. இட்ஸ் நாட் காட்ஸ் ஜாப். இட்ஸ் an error in the translation. ஒரு சின்ன ஒரு பிழை. இதில் சரியான மொழிபெயர்ப்பு என்ன தெரியுமா? அரபிக், சிரியாக், அரமைக், கிரீக், ஹீப்ரு, இதெல்லாம் தான் நமக்கு மூல பாஷைகள். Arabic is one of the original tongues in which we get scrolls and written word. அந்த அரபிக் மொழியில் எப்படி தெரியுமா இருக்குது? கர்த்தரால் விடப்பட்ட ஆவி அல்ல, the evil spirit by the permission of God. அந்த ஸ்பிரிட் கர்த்தரால் விடப்பட்டல, the evil spirit permitted by God. இல்லைன்னா சுத்தமாக சொன்னால் the evil spirit by the permission of God came into Saul. புரியுதா? கடவுளுடைய பெர்மிஷன் கேட்டு வருது. கர்த்தருடைய பிள்ளைகளை தொடணும்னா, கர்த்தருடைய பிள்ளைகளை தொடணும்னா அவருடைய பெர்மிஷன் வாங்காம வரவே முடியாது. கையில் தட்டி கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ண பாப்போம். யோபு தொடணும்னு ட்ரை பண்ணான். தொட்டமான்னு கேட்டான். அவர் கேட்காம தொட்டிருக்கலாம். அவர் சொன்னார், முதல்ல அவனை தொடாது, அவனை தவிர வேற என்ன அவனை தொட்டுக்கோ. வீட்டை தொட்டான், இடிஞ்சு வச்சு. பிள்ளைங்களை தொட்டான், பிள்ளைங்க செத்தாங்க. அப்புறம் திரும்ப வந்தான், பாடியை தொட்டமான்னு கேட்டான், தொட்டுக்கொண்டார். அவருடைய பெர்மிஷன் இல்லாமல் தொட முடியாது. யார? யோபு. குட். யார? கொஞ்ச நாள் காணுமே நீங்கள் இது மாதிரி சொல்கிறதுக்கு. கரெக்டாக பேசிகிட்டு இருப்பாங்க. ஆமாம். யார? பிசாசு தொட முடியாது. யார? ஆமாம். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு நீதிமானை, ஒரு பரிசுத்தவானை, ஒரு யோபுவை, ஒரு சவுலை தொடணும்னா பெர்மிஷன் வாங்கணும்யா. அவனுக்கு தெரியாது. இதுவரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் உள்ள இருந்தாலும் முடியல. இப்போ பரிசுத்த ஆவியானவர் போனதும், அடடா இவன் தீர்க்கதரிசியாச்சே, இவன் பெரிய ராஜாவாச்சே, இவனை தொடணும்னா என்ன பண்ணுறதுன்ட்டு அங்கே போய் பர்மிஷன் கேட்குறான். ஆண்டவரே நீ தான் வெக்கேட் பண்ணிட்டியே, அங்கே டுலெட் போர்டு ஒன்று தொங்கிட்டு இருக்குது, வாடகைக்கு விடப்படும் அப்படின்னு. காலி வீடு ஒன்று இருக்குது, சவுலுடைய உள்ளம். போட்டுமா, அவன் எக்கேடு கெட்டு போனான், போ அப்படின்ட்டார். பெர்மிஷன் வாங்கிட்டான். உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்ணின் மணியை தொடுகிறான். எவனும் உன்னை தொட முடியாது. தேவஜனமே, எவனும் எவ்வளவு உன்னை தொட முடியாது. ஏனென்றால் நீ தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், நீ தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவள். ஆமா, அப்படி தொடணும்னா அவருடைய பெர்மிஷன். புரியுதா? The spirit, the evil spirit came into Saul by the permission, with the permission of God. அவருடைய அனுமதி கேட்டுட்டு உள்ளே வந்து வசனம் சொல்லுகிறது, அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தான். இங்கிலீஷில் என்னுடைய நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் ரொம்ப அழகாக போட்டிருக்குது, Spirit of God departed, distressing spirit came inside. The New King James Version Bible says distressing spirit. We know him by a name, evil spirit. New King James Version Bible gives a new interpretation for the word evil, distressing. Are you distressed today?
It is because of the distressing spirit which is disturbing you. ஒவ்வொரு டிரான்ஸ்லேட்டரும் ஒவ்வொரு மாதிரி எழுதுறாங்க. டிஸ்டர்பிங் ஸ்பிரிட்டு, ஈவில் ஸ்பிரிட்டு, இன்னொன்று என்னதான் டிஸ்ட்ரெஸ்ஸிங் ஸ்பிரிட். ஈவில் ஸ்பிரிட் மாத்திரம் இல்லை, டிஸ்டர்ப் பண்ணுற ஸ்பிரிட்டு. ஆக தீமை நடந்தால் அது ஈவில் ஸ்பிரிட்டு, அசுத்தாவி. டிஸ்டர்பன்ஸா டிஸ்டர்பிங் ஸ்பிரிட் அப்படின்னு ஒரு டிரான்ஸ்லேஷன். இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல டிஸ்ட்ரெஸ்ஸிங் ஸ்பிரிட். இஃப் யூ ஆர் சஃபரிங் ஈவில், இஃப் யூ ஆர் டிஸ்டர்ப்ட், if you are saying that you are going through a distressing experience, it is not of the Holy Spirit, it is of the evil spirit. Amen. அது பரிசுத்தாவினால் வந்ததல்ல, அசுத்தாவினால் வந்தது. சரி, ஞாபகத்தில் வச்சு இது போனதும் அது வருது. In a while from now, dear Singh will switch off the generator. Roy will come from the opposite house and switch off all the lights. போய்டுமா? லைட்டு போனது என்ன வரும்? லைட்டு போனது என்ன வரும்? சொல்லாமே வந்துடும். புரியுதா? லைட், பரிசுத்த ஆவியானவர் போனாரு, ஈவில் ஸ்பிரிட் came inside after the Holy Spirit is gone. After the Holy Spirit is gone, disturbing spirit came. After the Holy Spirit is gone, distressing spirit has come. ஆமா, லைட்டு போச்சுன்னா என்ன வருது? இருட்டு வருது. அதே மாதிரி பரிசுத்தம் போச்சுன்னா அசுத்தம் வரும். பரிசுத்தாவியானவர் போன அசுத்தாவி வரும். நல்லது போச்சுன்னா கெட்டது வரும். வெளிச்சம் போச்சுன்னா இருள் வரும். கொஞ்சம் என் கூட திங்க் பண்ணி பாருங்களேன். கொஞ்சம் சுரேஷ் கிட்ட போய் காசை வாங்கி டியர் சிங் பக்கத்தில் இருக்க பெட்ரோல் பங்க்கில் ஒரு 50 லிட்டர் பெட்ரோலை வாங்கிட்டு வந்து ஜென்ரேட்டரில் ஊற்றி ராத்திரி முழுசும் ஓட்ட விட்டார், காலையில் 6 மணி வரைக்கும் அப்படின்னு வச்சுங்களேன், இருட்டு வருமா? ஏன் வராது? ஏன்னா வெளிச்சம் இருக்குது. வெளிச்சம் இருக்கிற வரைக்கும் இருட்டு வர முடியாது. வெளிச்சம் போனாதான் இருட்டு வரும். அதனால்தான் யோவான் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், the darkness could not comprehend it. அல்லேலூயா. இருளானது அதை பற்றிக் கொள்ளவில்லை. அல்லேலூயா. ஆமாயா. வெளிச்சம் இருளை பிடிச்சி நசிக்கிடும். புரியுதா? வெளிச்சம் இருட்டை பிடிச்சி அழிச்சிடும். நம்ம கிறிஸ்மஸ் சீசனில் இந்த சைலண்ட் நைட் பாடும்போது ஒரு கேண்டில் ஒன்று கொடுப்பாங்க. இதை விட சின்ன கேண்டில் உலகத்தில் செய்யவே முடியாது. இதை விட ஒரு சீப்பான கேண்டில் உலகத்தில் செய்யவே முடியும். இங்கே தான் இல்லை, மிரக்கல் மினிஸ்ட்ரி இல்லை, எல்லா மினிஸ்ட்ரியும் அப்படி தான். பணக்கார மினிஸ்ட்ரியில் கூட அவ்வளோ தான் கொடுப்பாங்க. உண்டு. அதை உடனே அந்த கேக்கில் பர்த்டே கேக்கில் வைக்கிற மாதிரி அதை கொளுத்தி வச்சுட்டு உடனே ஊதலைன்னு வச்சிங்களேன், கேண்டில் காணாமல் போயிடும். ஏன்னா புதுபுதோடு அப்படியே ஒழுகி காணாமல் போயிடும். அவ்வளோ சின்னது, அவ்வளோ தின்னு. லைட்லாம் ஆஃப் பண்ணுவாங்க. லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கேண்டிலில் கையில் கொடுப்பாங்க பாருங்கள், அதை மாதிரி ஒரு அழகு பார்க்கவே முடியாது. அந்த கேண்டில் லைட்டில் இங்கேருந்து நான் உங்கள் முகத்தை பார்த்துன்னு வச்சிங்களேன், இன்னும் அழகாக இருப்பீங்க தெரியுமா? நீங்கள் திரும்ப சொல்கிறேன், நீங்கள் இன்னும் அழகாக இருப்பீங்க தெரியுமா? அந்த லைட் அப்படியே ஒரு முகத்தில் ஒரு க்ளோ பண்ணும் பாருங்க. இருட்டு என்ன பண்ணுச்சா? இருட்டால அந்த 10 பைசா கேண்டில் அணைக்க முடியுதா? முடியுதா? Can darkness rule over the light? No. Even though it is a small little candle light, darkness could not comprehend it. Hallelujah. இருளானதை
பற்றி கொள்ளல. 1000 வாட்ஸ் பல்பு போட்டு இது மாதிரி பெருசா 4 முன்னால வச்சா தான் என்று அல்ல. உங்க பக்கத்தில் இருக்கிற 40 வாட்ஸ் டியூபா இருந்தாலும் சரி, அதுக்கு பின்னால இருக்கிற 25 வாட்ஸ் பல்பானாலும் சரி, ஆஃப் பண்ணிட்டு நைட் லேம்ப்னு ஒன்று போடுற பாருங்க, 0 வாட் ஆர் 15 வாட், அதுவானாலும் சரி, அது இருக்கிற வரைக்கும். Our address: Dr. John Solomon, Miracle Ministry International, 2107A 13th Main Road, Anna Nagar, Chennai 600040, India. Email johnsolomon@miracleministry.org. Website www.miracleministry.org. Phone numbers 044-2621-2477, 044-2621-3877.